எனக்கு ரொம்ப முக்கியமான படம், எனக்கு ஒரு ரீபர்த்ன்னு சொல்லலாம். அது வந்து ஓமை கடலே தான். நிறையா டேரக்டர்ஸ் உருவாக்கும். நீங்கள் முதலேருந்தே இங்கே இருக்கீங்க. ஆனால் நான் நினச்சேன் உங்களை ரொம்ப கடைசி வரையும் உட்கார வச்சிடலான்னு சொல்லிட்டு கடைசியில் கூப்பிட்றேன். மன்னிக்கணும். திரு அசோக் செல்லன் அவர்களை பேச அழைக்கிறேன். அது பரவாயில்ல சார், எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது மற்றவங்க பேசுறது கேட்குறதுக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமான படம், எனக்கு ஒரு ரீபர்த்ன்னு சொல்லலாம். அது வந்து ஓமை கடலே தான். ஸோ அதை வந்து வழிவகுத்து முதலீடு போட்டு எங்கள் 2 பேர்த்தையும் கைட் பண்ணது வந்து டெல்லி பாபு சார் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என் லைஃப்பில். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப திறமையான ஒரு பிஸ்னஸ்மேன். ஏன்னா ஓமை கடலை பிஸ்னஸ் மாடியில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது எப்படி இதை நெகோஷியேட் பண்ணி ப்ரீ சேல்ஸை கொண்டு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு முன்னாடி படங்கள்லாம் சரியாக போகலை. மார்க்கெட் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு வேவு. அந்த வேவ் தான் இன்னும் நான் பயணிச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஜெனுவனாக நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் என்னோட பெரிய ஹீரோவாக இருந்தது வந்து என்னோட மாமா தான். அவர் ஒரு 32 வயசில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டில் திடீர்னு இறந்தார். ஸோ அந்த இழப்பு என்னன்னு எனக்கு புரியுது. ஸோ எனிதிங் எனி டைம் பூர்ணேஷ்க்கும் துரை அண்ட் ஹோல் ஃபேமிலி, இஃப் அட் ஆல் இஸ் எனிதிங் we are there for you. அண்ட் இந்த மெமோரியல் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இறந்த போது என்னால் வர முடியல ஷூட்னால. ஸோ குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே we are there for you and thank you. மனதான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை நம்பி வந்து டேரக்டர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்ட மாமனிதர் இவர் தான். அதே மாதிரி வந்து நிறையா டேரக்டர்ஸை உருவாக்குனவர் இருந்தது தான். இன்னும் நிறையா உருவாக்கியிருப்பார். ஒரு 1000 பேத்துக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அது பூர்ண செய்வார்னு நம்புகிறேன். எனக்கு பேச வரல. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். அடுத்ததாக